Welcome to our channel. Today we will learn 5th standard English term first unit 1 Lost in Space. இந்த சப்ளிமெண்டரியில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், அமுதன் லாக்டு த டோர் பிஹைண்ட் ஹிம்னு இருக்குது. இதோட ஆன்சர் என்ன வரும்னா ஃபால்ஸ். ஏன்னா நிலவன் தான் லாக் பண்ண, நிலவன் லாக்டு த டோர் பிஹைண்ட் ஹிம். ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் பாருங்கள், நிலவன் அன்னோன்லி ஸ்டார்டட் த ஸ்பேஸ் தட்னு இருக்குது. இதுவும் ஃபால்ஸ் தான். ஏன்னா ஆன்சர் வந்து இங்கே வந்து நிலவன் நோன்லி, நிலவனுக்கு தெரியும் எப்படி ஸ்பேஸ் செட்டில் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நிலவனுக்கு தெரியும். அதனால் அன்னோன்லி வராது, நோன் தான் வரும். ஓகேவாப்பா? ஃபால்ஸு. நெக்ஸ்ட் பாருங்கள், த ப்ளூ லைட் சீன் த்ரூ த விண்டோ வேர் ஏலியன்ஸ்ன்னு இருக்குது. இதுவும் ஃபால்ஸ் தான். ஏன்னா ப்ளூ லைட்ஸ் கிடையாது, க்ரீன் லைட்ஸ். த க்ரீன் லைட்ஸ் தான் வரும். அப்போ இதுவும் ஃபால்ஸ். ஓகேவா? த வெண்ட் அவுட் த்ரூ த ப்ரோக்கன் விண்டோஸ். விண்டோ வந்து ப்ரோக்கன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வெளியில் வந்தாங்க, அமுதன் நிலவன். அது வந்து ட்ரூ தான். ஆன்சர் கரெக்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, த ஏலியன்ஸ் கேவ் ஏ நியூ செட்டில் டு தம். ஏலியன்ஸ் வந்து புது செட்டில் கொடுத்தாங்களா அவங்களுக்கு, நிலவனுக்கு அமுதன்னா கிடையாது. அதை வந்து ரிப்பேர் பண்ணி தான் கொடுத்தாங்க. அப்போ அது வந்து ஆன்சர் என்ன வரும்? ஃபால்ஸ் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். நம்ம இந்த லெசனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதை நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். இங்கே இருக்குது லாஸ்ட் இன் ஸ்பேஸ். ஓகேவா? நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் ஆன்சர் ரைட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர் கேட்டிருக்காங்க. ஆர் யூ ஆல் ரைட், இது யார் சொன்னாங்க அப்படின்னா நிலவன். பேக்கப் யுவர் ஷிப் இஸ் ரெடி, இது யார் சொன்னாங்க? ஏலியன். அடுத்து, let me try pulling this lever, அமுதன். I am fine, we must wear the space suit, இது யார் சொன்னாங்க? அமுதன். eat these capsules, இது ஏலியன் வந்து சொன்னாங்க. ஓகேவா? ஆன்சர் இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டினில் நமக்கு வந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வேர் த பாய்ஸ் டேக்கன் டுன்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். த பாய்ஸ் வேர் டேக்கன் டு outer space. ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, where did the space shuttle land? Answer, the space shuttle landed on a new planet. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க, what did நிலவன் see through the window? Answer, நிலவன் saw green lights coming towards the shuttle. Fourth question, who shattered the windows? Answer, aliens from the big shuttle shattered the windows. Fifth question பாருங்க, how did the aliens know the boys language? Answer, the aliens knew the boys language through mind reading. ஓகேவா? அந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ட்ரை யுவர் ஓன் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்களே ஓனாக ட்ரை பண்ணலாம். இங்கே இதில் வந்து என்ன பண்ணால் ஸ்பேஸ் செட்டில் பற்றி கொடுத்துருக்காங்க. அதோட மீனிங் ரைட் பண்ணணும். இன் யுவர் மதர் டங்கில் எப்படி சொல்வீங்க அப்படிங்கிற ஸ்பேஸ் செட்டில். அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன வரும், அதை ஸ்பேஸ் செட்டில் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ரைட் பண்ணணும். அது இமேஜ் வந்து ட்ரா பண்ணணும். இதோட ஆன்சர் பார்க்கலாமா எப்படின்னு? இங்கே இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு மீனிங் ரைட் பண்ணிக்கலாம். இட் லுக்ஸ் லைக் எ ராக்கெட், இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து, இன் யுவர் மதர் டங் விண்கலம், அது என்ன சொல்லுவோம்? விண்கலம். அடுத்து கீழே பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன வரும்? நவுன் வரும். யூஸ் இன் எ சென்டென்ஸ் எப்படி ரைட் பண்ண, நீங்கள் ஓனாக கூட ரைட் பண்ணலாம். நான் கொடுத்துருக்க வந்து ஸ்பேஸ் செட்டில் இஸ் லான்ச்டு வித் த ஹெல்ப் ஆஃப் ராக்கெட். ஸ்பேஸ் செட்டில் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ரைட் பண்ணணும். அடுத்து அதை ட்ரா பண்ணணும். பிக்சர் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணணும். இங்கே இருக்குது பாருங்கள், ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். அதில் கிளியராக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் இந்த மாதிரி ரைட் பண்ணிவிட்டு அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பீக் அண்ட் வின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஜாயின் இன் எய்தர் ஆஃப் த ஃபாலோவிங் குரூப்ஸ் அண்ட் சே சம் வேலிட் பாயிண்ட்ஸ் டு வின். அதாவது குரூப் ஏ, குரூப் பின்னு 2 குரூப்ஸாக பிரிச்சுக்கலாம். சம் குரூப் 2 குரூப்ஸாக பிரிச்சுட்டு வந்து வேலிட் பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். யார் அதிகமாக சொல்கிறாங்க அப்படிங்க, யார் வின் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். குரூப் ஏவா பியா? இப்போ ஐ லைக் டு லிவ் இன் த எர்த் பிகாஸ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன பண்ணுறாங்க குரூப் ஏல. குரூப் பி வந்து லைக் டு லிவ் இன் த மார்ஸ் பிகாஸ் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணுறாங்க பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இட் ஹேஸ் நேச்சுரல் வாட்டர் அண்ட் ஃபுட். எர்த்தில் நம்ம சொல்லிக்கலாம். லைக் டு லிவ் மார்ஸ் என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் டிஃப்ரெண்ட். இதில் வந்து it has beautiful environment, it has a new style of living. அடுத்து it has trees and plants. இங்கே வந்து it is challenging சொல்கிறாங்க. it has animals and bats. it has a different climate. இங்கே it has many rivers and waterfalls. it has a new ecosystem. இந்த மாதிரி
நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பீச்சு பேசுகிறது தான். ஓகேவா? ஆன்சர் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தா அப்படின்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பேசேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா கலர் பண்ணணும். அதாவது ரீட் த பேசேஜ் 3 times அண்ட் கலர் எ ஸ்பேஸ் அவுட் ஃபார் ஈச் டைம். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா 3 times வந்து இந்த பேசேஜை நீங்கள் ரீட் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு டைம் ரீட் பண்ணுறப்போ இந்த ஸ்பேஸ் அவுட்டை என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். ஒரு டைம் ரீட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இங்கே ஒரு கலர் பண்ணணும் ஃபஸ்ட் ஒன்று. செகண்ட் டைம் ரீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ஒன் கலர் பண்ணிக்கலாம். தேர்ட் ஒன் ரீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தேர்ட் ஒன் கலர் பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் கலர் பண்ணணும். ஓகேவா? அந்த ஸ்பேஸ் அவுட்டை கலர் பண்ணணும். இந்த பேராகிராஃபை பேசேஜ் நல்லா ரீட் பண்ணி பார்த்துங்க. அதாவது எ ஸ்பேஸ் சூட் இஸ் லைக் எ ஸ்பேஸ்ஷிப் பில்ட் ஃபார் ஒன். எ ஸ்பேஸ் சூட் lets us work and live in space. It protects us from the heat and the cold. It gives us air to breathe. The suit is made of many parts and has water to drink. It even has a built-in toilet if you need to use அப்படின்றது. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு புக் பேக் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அதாவது கம்ப்ளீட் த சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் அஸ்ட்ரோனட்ஸ் வியர் ஏ அஸ்ட்ரோனட்ஸ் என்ன வியர் பண்ணுவாங்க, ஸ்பேஸ் சூட் எழுதிக்கலாம். ஸ்பேஸ் சூட் இஸ் லைக் ஏ இந்த பேசேஜில் இருந்து நம்ம ரைட் பண்ணோம். என்ன இருக்குது, லைக் ஏ ஸ்பேஸ் ஷிப், ஸ்பேஸ் ஷிப் பில்ட் ஃபார் ஒன் இந்த மாதிரி கூட ரைட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட்டாக ஸ்பேஸ் ஷிப்னு எழுதியிருக்கேன். அடுத்து என் ஸ்பேஸ் சூட் அலோவ்ஸ் அஸ் டு, அது எங்கே இருக்குது ஆன்சர், இங்கே இருக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது பாருங்கள். எ ஸ்பேஸ் சூட் லெட்ஸ் அஸ் ஒர்க் அண்ட் லிவ் இன் ஸ்பேஸ். அப்போ ஆன்சர் என்ன ரைட் பண்ணலாம், ஒர்க் அண்ட் லிவ் இன் ஸ்பேஸ். எ ஸ்பேஸ் சூட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் டேஸ் அண்ட் டேஸ். இதுக்கு ஆன்சர் வந்து த ஹீட் அண்ட் த கோல்டு. இது செகண்ட் லைனில் இருக்க ஆன்சர். இட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ் ஃப்ரம் த ஹீட் அண்ட் த கோல்டு. இது அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, சர்க்கிள் த திங்ஸ் தட் த ஸ்பேஸ் சூட் ப்ரொவைட்ஸ் அஸ். அதாவது ஸ்பேஸ் சூட்ஸ் என்னென்ன ப்ரொவைட் பண்ண முடியும், ஏர் அண்ட் வாட்டர். ஓகேவா? அந்த ரெண்டே சர்க்கிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லெட்டர்ஸ் ரைட் நம்ம ரைட் பண்ணலாம். என்ன ரைட் பண்ணலாம், லெட்டர் ரைட்டிங் வந்து உங்களுக்கு வந்து மாடல் கொடுத்துருக்காங்க. அதாவது இங்கே வந்து என்ன பண்ணணும்னா அட்ரஸ் ரைட் பண்ணிவிட்டு இங்கே டியர் குமரன் போட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேம் போட்டு, இது வந்து என்ன அப்படின்னா ஃபெஸ்டிவலுக்கு இன்வைட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு லெட்டர் வந்து கொடுத்துருக்காங்க, யுவர் லவ்விங் ஃப்ரெண்ட். இது ஒரு மாடல் சரியா. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம எக்ஸசைஸ் பார்ட்டில் ரைட் ஏ லெட்டர் டு இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட் டு யுவர் ஹவுஸ் ஃபார் த சம்மர் வெக்கேஷன். உங்கள் ஃப்ரெண்டை வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு உங்கள் வீட்டுக்கு வர்ற மாதிரி நீங்கள் வந்து லெட்டர் வந்து ரைட் பண்ணணும். எப்படி ரைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், இங்கே வந்து அவங்க ஃப்ரெண்ட் அவங்களோட அட்ரஸ் எழுதிக்கிங்க, அந்த டேட்டு மந்த் இயர்லாம் எழுதிக்கிங்க உங்களோடது. ஓகேவா? உங்களோடது எழுதிக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே டியர் விஜய், உங்களோட ஃப்ரெண்ட் யார் அப்படிங்கிறத ஃப்ரெண்டோட நேமை ரைட் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன் ஹியர். There are many festivals and exhibitions here during summer vacation. Please come here and stay with me for a few days. We can having a happy time here. Convey my records to your parents. Your loving friend போட்டு உங்கள் ஃப்ரெண்ட் உங்களோட நேம் எழுதிக்கிங்க. ஓகேவா? இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்டோட டியர் விஜய் அப்படிங்கிற இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டு நேமும் இங்கே வந்து உங்களோட நேம் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் அதில் காப்பி பண்ணிக்கலாம். அதாவது இங்கே ரைட் பண்ணணும், நீங்கள் புக்கில் ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஐ கேன் டூல ஆன்சர் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. இந்த பிக்சர் பாருங்கள், இந்த இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஎஃப்ஓ அப்படிங்கிறது. யூஎஃப்ஓ அப்படிங்கிறது நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு ஃபர்ஸ்ட் ஒன்றில் கேட்டிருக்காங்க. யூஎஃப்ஓனா அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்ஐடென்டிஃபைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட். இதோட மதர் டங் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பறக்கும் தட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் யூஸ் பறக்கும் தட்டு, நம்மளோட தமிழில் தான் தமிழில் என்ன எழுதலாம், பறக்கும் தட்டுன்னு எழுதிக்கலாம். யூஸ் இன் எ சென்டென்ஸ் இதை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் அமைக்கணும். யூஎஃப்ஓ நீங்களாக கூட நீங்கள் ஓனாகவே இதெல்லாம் ரைட் பண்ணலாம். நான் செவரல் யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் ஹேவ் பீன் ரிப்போர்ட்டட் அப்படிங்கன்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஓனாக நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த பிக்சர்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்னா ரெண்டு வேர்டை இணைச்சா ஒரு நியூ வேர்டு வந்து உருவாகும். ஓகேவா? மீனிங்காக இருக்கும். நியூ வேர்டு வந்து எப்படி இருக்கும், மீனிங்ஃபுல்லாக இருக்கும். அதான் காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்லுவோம். இப்போ கீ இந்த இடத்துல இருக்குது, போர்டு இருக்குது, ரெண்டையும் இணைக்கிறோம், கீபோர்டு. ஓகேவா? அடுத்து புக் வோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், யூஸ் த க்ளூஸ் அண்ட் கம்ப்ளீட் த காம்பவுண்ட் வேர்ட்ஸ். க்ளூ கொடுத்துட்டாங்க, நம்ம காம்பவுண்ட் வேர்டு அமைக்கிறோம். கவ் இந்த இடத்துல பாய் அப்படின்றது கவ் பாய். ரெயின் இங்கே என்ன கோட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரெயின் கோட். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரிசைட் த போயம் பியாண்ட் த யூனிவர்ஸ். பியாண்ட் த யூனிவர்ஸ் போயம் நம்ம என்ன பண்ணால் மனப்பாடம் பண்ணணும். நெக்ஸ்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்
வித் த கலெக்டிவ் நவுன். நவுன் பார்ட்ஸ் நம்ம கிராமரில் பார்த்துருப்போம். இல்லை கலெக்டிவ் நவுன் அப்படிங்கிறதுல என்ன இதில் என்ன கொடுத்துருக்காங்க கட்டத்தில் ஸ்வாம் சோல் ஃப்ளாக்னு கொடுத்துருக்காங்க. கூட்டமாக கலெக்டிவ் நவுன் என்ன கூட்டமாக இருக்கக்கூடிய தான் கலெக்டிவ் நவுன் சொல்லுவோம். இதில் பாருங்கள் ஃபிஷ் அப்படின்னா சோல் ஆஃப் ஃபிஷ். ஃபிஷ் எல்லாம் கூட்டமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் சோல் அப்படின்னு சொல்கிறோம். சோல் ஆஃப் ஃபிஷ். பேர்ட்ஸ் எல்லாம் பறக்குது கூட்டமாக பறந்துட்டு இருக்கப்ப ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். தேனீக்கள்லாம் ஒன்றா இருக்குது கூட்டமாக இருக்கிறது ஸ்வார்ம் ஆஃப் பீஸ். இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சர்க்கிள் பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்னென்னா ஃபீலிங்ஸை உணர்றது. அதை வந்து கண்ணில் பார்க்கவோ தொடவோ முடியாது. ஓகேவா. ஒன்லி ஃபீல் பண்ண மட்டும் தான் முடியும். ஃபியர், பியூட்டி, ஹாப்பினஸ், ஆங்கர், ஆனஸ்டி, டேஸ்ட் இது எல்லாமே என்னதுன்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேவா. அதை சர்க்கிள் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. நெக்ஸ்ட் யூனிட் 2 மை நேட்டிவ் பிளேஸ் இருக்குது. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.